ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்கப்பா ஹோம் ஃபுட்ஸ். இன்னைக்கு ரெசிபி வீடியோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வி ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம்திங். நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு வர்ற என்கொயரிஸ் எல்லாமே வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி எதுவும் இல்லை. பட் திஸ் ஒன் எங்களோட ஃபாஸ்ட் மூவிங்கான ஸ்கப்பா கறி குழம்பு ப்ரீமிக்ஸ். இது வந்து எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஜஸ்ட் ஸ்மால் பேட்சஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா இதில் தேங்காய் இருக்கிறதுனால சீக்கிரமா அது வேற மாதிரி ஸ்மெல் வரும். 3 months ஷெல்ஃப் லைஃப் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா. ஆனா நாங்க எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் பேட்சஸ் தான் பண்ணுவோம். ஆர்டர் வர தான் அப்படி பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, கறிக்குழம்பு ப்ரீமிக்ஸ்னு பேர் இருக்கிறதுனால பீப்புள் திங்க் இதுல ஏதோ நான்வெஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நோ, நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆமா வெஜ்னு எழுதி இருக்கு பாருங்க கிரீன்ல. ஓகே, so there is no non-veg in this. In fact, எங்களோட இன்கிரீடியன்ஸ் காட்டுறேன் பாருங்க. பட்டை, லவங்கம், கரம் மசாலா ப்ராடக்ட்ஸ், தேங்காய், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதுதான் இருக்கு. இது வந்து ஃபார் திக்னஸ் பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும். இதுல கசகசா போட்டிருக்கோம். கறிக்குழம்பு ப்ரீமிக்ஸா இருந்தாலுமே கூட நாங்க இதுல இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணல. ரீசன் பீயிங், இஞ்சி வந்து நாங்க ட்ரை பண்ணி ஆட் பண்றப்போ கொஞ்சம் அந்த சுக்கு அந்த வாடை வந்துருது. ஸோ இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா போட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை ரெண்டு கூட ஆட் பண்ணல. நீங்க இதை தாராளமா வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எங்க கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து இத மீல் மேக்கர்ல கிரேவி செஞ்சிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி செஞ்சிருந்தாங்க. அதோட ஃபீட்பேக் அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க இது வாங்கினது எதை வச்சு செய்ய போறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க. ஐ வில் அட்டாச் தட் ஃபீட்பேக் ஆல்சோ. அந்த மெசேஜ் கூட நான் அட்டாச் பண்றேன். அண்ட் ஸ்டால் போற இடத்துலயுமே பியூர் வெஜிடேரியன்ஸ் கூட இது என்னன்னு கேட்டுட்டு நாங்க வந்து இஞ்சி பூண்டு கூட இல்ல, இதுல நான்வெஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெஜ் குருமா செய்யறதுக்காக வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன் வீடியோ. இந்த பாக்கெட்ல படத்துல மட்டும்தான் நான்வெஜ் இருக்கு, உள்ள எதுவுமே இல்லை. ஓகேங்களா? தாராளமா நீங்க இதை வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா செய்யலாம். எங்களோட யூடியூப் வீடியோ கறிக்குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறதுங்கிற அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நம்ம எம்டி சால்னா செய்வோம்ல பரோட்டாக்கு, வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு, அதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்குக்கு யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ரீசெண்டா கூட எங்க மாமியார் சொன்னாங்க, முட்டை உடைச்சு ஊத்தி செஞ்சாங்களாம், அது கூட ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணலாம். மீல் மேக்கர் போடலாம். மஷ்ரூம் வில் பி வெரி வெரி டேஸ்டி. அதுக்கப்புறம் வெறும் வெங்காயம் தக்காளி கூட போடலாம். இல்ல நீங்க நார்மலா குருமா செய்யறவங்க இதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி டேஸ்டி. அது வெஜ் நான்வெஜ் எதுவா வேணா இருக்கலாம். ஃபுல்லா இது போடணும் நாங்க சொல்றோம் இல்லையா, நீங்க இதுல இருந்து 2 ஸ்பூன் கூட உங்களோட ரெகுலர் ப்ரிப்பரேஷன்ல போடலாம். அப்போ கூட நல்லா இருக்கும். ஓகே, டூ ட்ரை அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கீப் ஆர்டரிங். தேங்க்யூ.